வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி, ஆண்டவரும் மீட்பெருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் உன் பேச்சு எங்கனம் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக நம்முடைய பேச்சின் நிலைமை அதிலே என்ன என்கிறதனையும், திருப்பாடல் வழியாக நம்முடைய பேச்சு நன்றியுடையதாய் இருக்க வேண்டும் என்கிறதனையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக பேச்சு அதனுடைய தோன்றல் அதனுடைய மீட்சி எங்கனம் இருக்கும் என்கிறதனையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக பேச்சின் ஊற்று எது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். முதல் வாசகம் நமக்கு சீராக்கின் ஞான நூலிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கடவுளின் படிப்பினை என்னவென்றால், நம்முடைய பேச்சில் மாசு படிந்து விடுகிறது. நம்முடைய எண்ணங்களில் இருக்கிறவைகள் தூயதாக நம்முடைய பேச்சில் வெளிப்படுகிறதில்லை. நம்முடைய பேச்சில் மாசு படிந்து விடுகிறது. ஏனெனில் எண்ணங்களா இருக்கிறவரை அவைகள் எண்ணங்களாக ஆவியின் நிலைமையில் இருக்கிறது. பேச்சாகிற பொழுது அது உருப்பெறுகிறது, வேறு நிலைக்கு அது மாறுகிறது. அது மனிதருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதினாலே, உலகத்திற்கு ஏற்ற உருவெடுக்கிறதினாலே பேச்சு மாசு படிந்து விடுகிறது. அதனால்தான் இந்த மனிதருடைய உரையாடல் என்பது அவருடைய பேச்சு அடுத்தவர் மாத்திரம் அல்லாதபடிக்கு தங்களுக்குள்ளே தாங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறதையும், தங்களை குறித்து அவர்கள் என்ன எண்ணங்கள் கொண்டிருக்கிறார்கள் என்கிறதையும், ஒரு சூழ்நிலை தோன்றுகிற பொழுது அந்த சூழ்நிலை இடத்தில் அவர்கள் எப்படி பேசுகிறார் என்பதையும் தான் இங்கே உரையாடல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மனிதரை அவருடைய உரையாடல் பரிசோதிக்கிறது. அடுத்தவரிடத்தில் பேசுகிறது, சூழ்நிலையை நாம் சந்திக்கிறது, எதிர்கொள்கிறது, நம்மிடத்திலே நாம் பேசுகிறது. இவைகளில் ஒருவனுடைய மனநிலை பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. சொல் என்பது மனிதரின் உள்ள பண்பாட்டை குறிக்கிறது. ஒரு மனிதரிடந்து புறப்படுகிற சொல், வாயின் வழியாக வருகிற சொல் அவருடைய உள்ளத்தின் பண்பாடு எப்படி இருக்கிறது என்கிறதனை தெரிவிக்கிறது. அதனால்தான் இறைவாக்கினர் கடைசியாய் அங்கே முடிக்கிற பொழுது, பேச்சிலிருந்து ஒரு சூழ்நிலையுடைய நிலைமையை நாம் அறிய முடியும் என்கிற மிக முக்கியமான பேச்சின் நிலைமை எப்படி இருக்கிறது என்கிறதனை முதல் வாசகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். திருப்பாடல் வழியாக நம்முடைய பேச்சு நன்றியுடையதாய் இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த திருப்பாடலின் காரியத்தை குறித்து நாம் பின்னே வர வேண்டும். ஏனெனில் நமக்கு இப்பொழுது அவசியமானது பேச்சின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று அறிந்த நாம், இந்த பேச்சு எப்படி மாறுகிறது, அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்கிறதை குறிக்கிற அறிவு நமக்கு அவசியமாய் இருக்கிறது. நாம் பேசுகிற இந்த பேச்சு அழிவுக்குரியது. இந்த பேச்சு இனி அழியாமையை அடையும். நாம் பேசுகிற பேச்சு நமக்கு கேட்கிற வண்ணமாயும், அடுத்தவருக்கு கேட்கிற வண்ணமாயும், நம்முடைய சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகிற வண்ணமாயும் அது இருக்கிறது. அந்த பேச்சு இந்த அழிவிலிருந்து ஒரு அழியாமை நிலைக்கு கடந்து செல்லுகிறது. நாம் பேசுகிற எல்லாமே இங்கே இருக்கிறது. நம்முடைய புலன்களுக்கு அது ஒரு கால கட்டத்திற்கு
பிறகு அது புரிகிறதில்லை. ஸ்பேஸ் அண்ட் டைம், காலத்திற்கும் இடத்திற்கும் அது கட்டுப்பட்டு இருக்கிறது. இந்த பேச்சு காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்படாமல் மாறி போகிறதை அழியுடையாமை என்கிறோம். அழியாமை உடையதாய் அது மாறுகிறது. ஆக நம்முடைய பேச்சு மறைகிறது. நம்முடைய பேச்சு அப்படித்தான் இருக்கும், ஆனால் அது காலத்திற்கும் இடத்திற்கும் மறைந்து போகிறது. இந்த அழிவு முடிந்து வெற்றி உடையதாய் உண்டாகிறது. நம்முடைய பேச்சு புலங்களில் காணப்பட்டது முடிந்து போகிறது, அது வெற்றி அடைகிறது. வெற்றி அடைகிறது என்றால் உயர்நிலையை அடைகிறது, அழியாமை என்கிற உயர்நிலையை அடைகிறது. ஆக நம்முடைய பேச்சு அழிவு என்கிறதனை சந்தித்து அழியாமை என்கிற வேறொரு நிலைக்கு கடந்து செல்லுகிறது. அங்கே அது வெற்றி அடைகிறது, உயர்நிலையை உண்டாக்குகிறது. இந்த சொல் பாவம் இயல்பின் வழிபிறல். நம்முடைய சொல் இருதயத்தில் இருக்கிற பொழுது ஆவியின் தன்மையில் இருந்தது. அந்த இருதயத்திலிருந்து அது சொல்லாகிற பொழுது தன்னுடைய இயல்பிலிருந்து அது வழி பிறண்டு விடுகிறது. அது வழி பிறல்கிறதுனாலே அது கொடுக்குடையதாக மாறுகிறது. அந்த கொடுக்கு இப்படி உண்டாகிறதற்கான காரணம் இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்ட சட்டங்கள். அதுவும் பவுல் அங்கே எழுதுகிற பொழுது திருச்சட்டம் என்று எழுதுகிறார். சட்டங்கள் இயற்கையில் இருக்கிறது, அந்த சட்டங்களை நாம் புரிந்து கொள்ளுகிறதில்லை. எது மனிதரால் ஏற்படுத்தப்பட்டதோ அது திருச்சட்டங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அல்லாதபடிக்கு இயற்கையில் இயல்பாகவே ஒரு சட்டம் இருக்கிறது. இயல்பான சட்டம்தான் நம்முடைய இருதயத்தில் தோன்றின எண்ணங்கள். அதற்கு நாம் உரு கொடுக்கிற பொழுதுதான் அது சொல்லாக பேச்சாக மாறுகிறது. அந்த பேச்சு தான் பாவமாக மாறுகிறது. பாவம் என்கிறது இங்கே வழி பிறல்தல் என்கிற பொருளிலே நாம் கொள்ள வேண்டும். பவுல் மிக தெளிவாக ஞானத்தை மிகவும் தெளிவாகவும் இயல்பாகவும் இங்கே கொரிந்தியருக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். அதனாலே நம்முடைய பேச்சு உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு ஆண்டவருக்குரியது. ஆண்டவருக்குரிய நாம் வேலையை செய்கிறதினாலே அந்த உழைப்பு, அந்த பேச்சு வீணாகாது என்கிற காரியத்தை பவுல் இங்கே முன்மொழிகிறதை பார்க்கிறோம். வழக்கமாக சபை கோட்பாடுகளையும் இறை கோட்பாடுகளையும் நாம் இங்கே பேசுகிறதில்லை. அவைகளை தாண்டி நாம் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆக பேச்சு என்பது அழிவுறுகிறது. இயற்கையில் எண்ணங்களில் உண்டான பேச்சு சொல்லாய் உருக்கொண்டு இந்த உலகத்திற்கு ஏற்ற வேடம் தரித்து காலத்திற்கும் இடத்திற்கும் தெளிவுடையதாகி அழிவுடையதாய் மாறுகிறது. இந்த உலகத்திற்கு அது அழிவுடையதாய் மாறின பொழுதும் இந்த உலகத்தை தாண்டின காலத்திற்கும் இடத்திற்கும் ஐம்பொருளுக்கும் அப்பாற்பட்டு அது அழியாமை உடையதாய் மாறுகிறது. அப்படி அது வெற்றியுடையதாய் மாறுகிறது. இப்படி நம்முடைய பேச்சு ஆவியின் நிலையிலிருந்து திடநிலைக்கு வந்து திடநிலையிலிருந்து மற்றொரு திடநிலைக்கு, அழியாமை நிலைத்திருத்தல் என்கிற நிலைக்கு அது கடந்து செல்லுகிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், மனிதர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்தும் அவர்கள் கடைசி நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி, கேட்க திராணியுள்ளவனே கேட்டுக்கொள். ஆண்டவர் நற்செய்தி வாசகத்தின் வழியாக பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்கிறதனை உவமையாகத்தான் அங்கே கற்றுத்தருகிறார். ஆண்டவருடைய பேச்சு எப்பொழுதுமே உவமைகளாகவே இருக்கும். ஏனெனில் அது சாதாரணமான மனிதனுக்கு புலப்படாதது. ஆண்டவரை அறிய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரின் நிலைக்கு நாம் கடந்து போக வேண்டும்.
அதனால் தான் முதல் வசனமே இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களோடு உவமையில் பேசினார். சீடன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் இங்கே தொடங்குகிறதை பார்க்கிறோம். சீடம், சீடத்துவம், சீசர் என்பது பேச்சு. குருத்துவம், வழிகாட்டி என்கிறது அமைதி. பேச்சு என்னமா இருக்கிற பொழுது அது அமைதியாகத்தான் இருக்கிறது. அது பேச்சாக மாறுகிற பொழுதுதான் அது சீடத்துவத்தை அடைகிறது, இந்த உலகத்தை அடைகிறது. அதனால் தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், சீடன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, சத்தம் அமைதிக்கு மேற்பட்டது அல்ல, பேச்சு அமைதிக்கு மேற்பட்டது அல்ல. ஆனால் பேச்சு அமைதியை வெளிப்படுத்தும் என்கிறதனை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். சீடன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, ஆனாலும் சீடன் குருவை பிரதிபலிக்க கூடும். ஆக அமைதியை பேச்சு பிரதிபலிக்க கூடும். அதனால் தான் ஆண்டவர் மீண்டும் ஒரு ஊமையை இங்கே சொல்லுகிறார். குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. பேச்சால் வழிகாட்டுதல் என்பது சாக்கடைக்குள் இருந்து கொண்டு நன்னீருக்கு வழிகாட்டுகிறதற்கு சமமாயிருக்கும். உன் கண்ணில் உள்ள மரக்கட்டையை எடுத்துவிட்டு அடுத்தவனுக்கு வழிகாட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறதின் பொருள் கேட்க செவியுள்ளவனுக்கு மட்டுமே இந்த நாளிலே விளங்கும். நம்முடைய பேச்சு என்பது மாசுபட்டிருக்கிறது என்று முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞானம் சொல்லியதையும் நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலே பேச்சால் வழிகாட்டுகிறதை விட்டுவிட்டு அமைதலாய் இருந்து எண்ணங்களின் மூலமாக அடுத்தவரை வழிகாட்டுகிறதும் நம்முடைய சூழ்நிலையை வழிகாட்டுதலுக்குள்ளா இட்டு செல்லுகிறதும் எப்படி என்கிறதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் பிற்பகுதியில் மிக தெளிவாக சொல்லுகிறார். கனி மரம் என்ன நிலையில் இருக்கிறது என்கிறதனை உணர்த்துகிறது. பேச்சு கனி, மரம் உன்னுடைய வாழ்வு. கனியால் மரம் அறியப்படுகிறது. நல்லுள்ளமாகிய கருவூலத்திலிருந்து நல்லது பிறக்கும். இருதயம் அமைதலாக மேன்மையுடையதாக உன்னதமுடையதாக இருந்தால் அவற்றிலிருந்து கனி தோன்றும். அது நல்ல கனியா இருக்கும். நல்ல கனி எப்படி இருக்கிறது என்கிறதனைத்தான் திருப்பாடல் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அந்த நல்ல கனி எப்படி இருக்கும் என்று சொன்னால், நல்ல பேச்சு எப்படி இருக்கும் என்று சொன்னால், நல்ல சொல் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பெயரை புகழ்கிறதா இருக்கும். காலையில் அவருடைய பேரன்பையும் மாலையில் அவருடைய வாக்கு பிறழாமையையும் எடுத்துரைக்கும். நேர்மையாளனுடைய பேச்சு அவனை செழிக்க பண்ணும், தழைத்து வளர பண்ணும். அவனை சுற்றி இருக்கிறவர்களையும் செழிக்க பண்ணும், தழைத்து வளர பண்ணும். அவன் இருக்கிற சூழ்நிலையையும் அது செழிக்க பண்ணும், தழைத்து வளர்க்க பண்ணும். இப்படி அவர்கள் ஆண்டவருடைய இல்லத்தில் நடப்பட்டோராயிருந்து கடவுளின் கோவில் முற்றங்களில் செழிப்பர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி நல்ல பேச்சு இருக்கிறவர்கள், நல்ல பேச்சை உடையவர்கள், நல்ல சொல் உடையவர்கள் ஆண்டவருடைய இல்லத்தில் நடப்பட்டிருப்பர். ஆண்டவர் இங்கே என்பவர் அனைத்தையும் ஆள்கிறவர். இந்த உலகத்தை எது ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் இயற்கை ஆண்டு கொண்டிருக்கிறது, இறைவன் ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த இயற்கையின் இயல்பில் நடப்பட்டிருக்கிறவர்கள், உண்மையாய் சத்தியமாய் நடக்கிறவர்கள் தான் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் கடவுளின் கோவில் முற்றங்களில் அனைத்தையும் கடந்திருக்கிற கடவுள், அனைத்தையும் கடந்து
அங்கே இருக்கிற ஆண்டவருடைய பிரகாரங்களில், முற்றங்களில், அனைத்தையும் கடந்திருக்கிறவைகளில் அவர்கள் செழித்திருப்பார்கள். அவருடைய செழிப்பு என்பது இந்த உலகத்தை கடந்ததாகவும், இந்த உலகத்தின் பார்வைக்கு கடந்ததாகவும், மிகவும் மேன்மை மிக்கவர்களாகவும், உன்னதமுடையவர்களாகவும், இந்த உலகத்தின் கண்களின் பார்வைக்கு மேலாய் அது இருக்கும். அவர்கள் முதிர் வயதில் கனி தந்து செழுமையும் பசுமையுமாய் இருப்பர். பனை மரம் போலவும் சேதுரு மரங்கள் போலவும் அவர்கள் மிகவும் செழிப்பாய் இருப்பர். முதிர் வயதிலும் கனி தருவர் என்று சொன்னார். என் நிலையிலும் முடிவிலும் அவர்கள் கனி தருகிறவர்களாய் இருப்பார்கள். இப்படித்தான் நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும். இதற்காகத்தான் நம்முடைய மனநிலை நன்றி உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று திருப்பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பேச்சு மாசுடையதாய் ஆகும். நம்முடைய பேச்சு இருதயத்தின் ஆழத்திலே தோன்றி அது தோன்றாமை, அழியாமை என்கிற நிலைக்கு கடந்து செல்லும். அது தோன்றுகிற இடம் அது உள்ளத்தை போன்று இருக்கும். நல்லுள்ளமானால் நல்லவை தோன்றும். அதனாலே நம்முடைய பேச்சு எப்பொழுதும் நன்றியுடையதாகவே இருக்கும். There is something called law of reversibility. அதை பேசினால் இங்கே அதிக நேரமாகும் என்பதினாலே நான் இப்படி சொல்ல விளைகிறேன். அறிவோடு, திடத்தோடு, ஞானத்தோடு எப்பொழுதும் நன்றியை பேசிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் உள்ளம் நன்றியுடையதாய் மாறும். இருதயத்தின் எண்ணங்கள் நன்றியுடையதாய் மாறும். நன்றியுடையதாய் மாறுகிற இருதயம் நல்லதாய் இருக்கும். நல்லதிலே ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அப்படி நீ ஆண்டவராக மாறுகிறாய். நன்றி உன் பேச்சில் எந்த பொழுதும் வெளிப்படும் என்று சொன்னால் நீ நன்றி உடையவனாக மாறுகிறாய் என்கிறதனை ஆண்டவர் இங்கே இந்த நாளிலே விளங்க பண்ணுகிறார். அதனாலே உன் பேச்சு நன்றி உடைய இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, நல்ல நாளுக்கும் மிக அருமையான வசனங்களுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பேச்சு மாசு நிறைந்ததாய் இருக்கிறதினாலே தேவரீர் எங்களுடைய வாயின் வார்த்தைகளை மாசற்றதாய் ஆக்கும்படியாக நாங்கள் எங்களுக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகளில் பேசுகிற பேச்சு மாசு அற்றதாக இருக்கும்படியாக எங்களுடைய உள்ளத்தை பண்படுத்தும்படியாய் உம்மிடத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பேச்சு இந்த உலகத்திலே தோன்றி அது நித்தியத்திற்குள் மறைந்து போகிறதினாலே அப்பா, எங்களுடைய பேச்சின் வழியாக அல்லாதபடிக்கு எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையின் மூலமாக அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுகிற நல்ல கனியை தருகிறவர்களாக தேவரீர் எங்களை மாற்றுவீராக. அப்படி நாங்கள் மாறும்படியாக ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எந்த பொழுதும் ஆண்டவருடைய பெயரை புகழ்கிறதாகவும் காலையில் அவருடைய பேரன்பை புகழ எடுத்துரைக்க தொடங்கி இரவு முழுவதும் அவருடைய வாக்கு பிறழாமையை எடுத்துரைக்கிறதா இருக்கிறதினாலே இருக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. அப்படி இருக்கிறதினாலே நாங்கள் எங்களுடைய வாழ்விலே செழித்து தழைத்து ஆண்டவருடைய இல்லத்தில் நடப்பட்டோராய் கோவிலின் முற்றங்களில் செழித்து சகலருக்கும் மேன்மையாயும் மகத்துவமாயும் உன்னதமாயும் அவருடைய கண்களிலே பட்டு அவர்கள் எங்களை பின்பற்றுகிறவர்களாக, அதன் நிமித்தமாய் உம்மை பின்பற்றுகிறவர்களாக எங்களுடைய வாழ்வு முழுவதும் முதிர் வயதிலும் முடிகிற நாளிலும் ஆண்டவரே கனி தந்து செழுமையும் பசுமையுமாய் இருக்கிறதற்கான பாக்கியத்தை எங்களுடைய நாவில் நீர் வைக்கும்படியாய் உம்மிடத்திலே கெஞ்சி கேட்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் உமக்கு வெளிச்சமாய் இருக்கிறதினாலே
உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம். தேவரீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.